எங்க வேலை பார்க்கணும்னு ரவிதான் முடிவெடுக்கணும். கண்டிப்பா ஒரு நாள் நல்ல முடிவெடுப்பான். நீ சங்கம் வச்சிருக்க கூட பிரச்சனை இல்லடா, ஆனா கூட ஒண்ணு வச்சிருக்கிய. உங்களை வெறுப்பேத்துறதுக்கு இதெல்லாம் பண்ற மாதிரி தெரியுது. மாதிரி எல்லாம் இல்ல, கன்ஃபார்மா என்ன வெறுப்பேத்த தான் இப்படி எல்லாம் பண்றான். எனக்கு எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். பெத்த அப்ப மன ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. ஆனா ஏன் ஹஸ்பண்ட பத்தி எனக்கு தெரியும். அவன் எப்பவுமே லிமிட்டை தாண்ட மாட்டான். தம்பி சாரிப்பா, இந்த பொறுத்தரை மன்னிச்சிரு. இந்த பொறுப்பை மட்டும் சொல்லிக்கிறேன், விட்டுறேன். நீ செய்ய டேய் போடா. வாங்கம்மா பா. யார் வந்திருக்காங்க பாருப்பா. மீனா நீங்களா? யார் வந்திருக்காங்க பாரு. நாசமா போனதுக்கு முழு காரணமே நீங்க பார்த்த வேலை தான் ப்ரோ. முடியாது. மா அவனை முதல்ல கூட்டு வந்துட்டு பேசிக்கலாம். எதுக்கு அவனை தனியா விட்டு நான் போய் கூட்டு வரேன். இப்படி வா. எங்க போற இப்படி போடா ஆபீஸ்க்கு போடா. ஓகே சொன்னங்கறாங்கல்ல. ஆமா, என்ன பேச போறீங்க? என்ன பணம் ஏதாவது வேணுமா? என்னடா போடா. நான் சொல்லடா. கிளம்புறேன். கோபி நீ அமைதியா இருக்க போறியா இல்லையா? இல்லைங்க, நான் வேற ஒரு விஷயமா. எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா. என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே. திருப்பி கேட்கணுமே. கார்த்தி வேற என்ன கார்த்தி இருக்கு? கார்த்தி என் பொண்ணு ஒரேடியா எங்களை விட்டு போயிட்டாப்பா. போயிட்டானா? எங்க லூசாங்க நீங்க? இன்னும் இவ்வளவு மென்டலா இருக்கீங்க. ஒண்ணு கூட ஒரு கூரே இல்லைங்க உங்களுக்கு. என் பொண்ணு இறந்துட்டாப்பா. வருஷம் இவங்க கிட்ட சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி நடிக்கிறதுக்கே எனக்கு அவார்டு கொடுக்கலாம். இவங்களும் சர்ப்ரைஸ் பண்றதை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. பெரிய மங்காத்த அஜித் குமார் அப்படியே ட்விஸ்ட் வைக்கிறாரு. கேட்டிங்களா? இவங்க பொண்ணு இறந்துட்டாங்களா? ஆமாங்க, நானும் அதிர்ச்சியில தான் இருக்கேன். என்கிட்டே வா வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து உன் கவுண்ட்டை முடிச்சுட்டு போறதுக்கு வந்து நிக்கிற நீ.